தலைப்பு: முற்பிதாக்கள். ஏழாம் தூதனின் கட்டுரைகள். ரீபிரிண்ட் நம்பர் 5859, பக்கம் 84. பாடத்தின் தலைப்பு: தேவனுடைய வீரர்களில் இரு கூட்டத்தினர். ஆதார வசன பகுதி: எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேதாகமம் விசுவாசத்தினை கிரியைக்கு மேலாக வைக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினால் ஏவப்படாத எந்த கிரியையும் தேவனுக்கு ஏற்புடையதாய் இருப்பதில்லை. ஆகையாலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டுள்ளது. வேதாகமம் இரண்டு வேறுபட்ட விசுவாச வீரர்கள் வகுப்பாரை நமது கவனத்திற்கு கொண்டு வருகின்றது. இவ்விரு வகுப்பாருமே தேவனை பிரியப்படுத்தினார்கள். இவ்விரு வகுப்பாருமே தேவனிடமிருந்து உயர்வான வெகுமதியினை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள். இந்த வகுப்பாரில் ஒரு வகுப்பார் இயேசுவின் நாட்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் ஆவார்கள். மற்ற வகுப்பார் அவரது நாட்களிலிருந்தே காணப்பட்டு வருகின்றனர். விசுவாச வீரர்களில் முதல் வகுப்பார் முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். மற்ற வகுப்பார் அவர்களது தலையாகிய இயேசுவோடு கூட தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். தேவனுடைய ஊழியக்காரர்கள் மத்தியிலுள்ள இப்பிரிவு குறித்து வேத வாக்கியங்களில் தெளிவாக காண்பிக்கப்பட்டிருந்த போதிலும், இது சமீப காலத்திற்கு முன்பு வரையிலும் கர்த்தருடைய ஜனங்களினால் கவனிக்க தவறப்பட்டு வந்தது. ஏனோக்கு, ஆபிரகாம், தாவீது, எரேமியா இன்னும் மற்றவர்கள் எவ்வளவுதான் உண்மையுள்ளவர்களாக அல்லது நேர்மையுள்ளவர்களாக இருப்பினும், இவர்கள் புத்திரர் வீட்டாரின் அங்கத்தினர்கள் என தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாது. ஏனெனில் இவர்கள் இயேசுவின் நாட்களுக்கு முன்னதாக, அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசு மரணத்தினை ருசி பார்ப்பதற்கு முன்னதாக வாழ்ந்தவர்கள் ஆவார்கள். முதல் மனுஷனாகிய ஆதாம் தேவனுடைய புத்திரனாக அங்கீகரிக்கப்பட்டதாக வேதாகமம் சுட்டிக்காட்டுகின்றது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக பாவம் உலகத்திற்குள் பிரவேசித்தது முதற்கொண்டு மனுஷ குடும்பத்திலுள்ள எவரையுமே தேவன் தமது புத்திரர்கள் என அங்கீகரித்ததில்லை. அதாவது நம்மை தேவனிடத்திற்கு மீண்டும் கொண்டு செல்லவும் குமாரத்துவத்திற்குரிய கதவினை திறக்கவும் தக்கதாக இயேசு வந்து அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் மரிப்பதற்கு முன்பு வரையிலும் அனைவருமே பாவிகளாகவே இருந்தனர். இதற்கு இசைவாகவே பரிசுத்த பவுல் அடிகளார், மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் பணிவிடை வீட்டாரில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டாருக்கு, புத்திரர் வீட்டாருக்கு மேற்பட்டவராக, குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இரு வீட்டாருக்கு இடையில் உள்ள வித்தியாசம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆகையால் சிலுவை வருவதற்கு முன்பு காணப்பட்டவர்களும் கடைசி அங்கத்தினராக யோவான் ஸ்நானனை பெற்றவர்களுமாகிய நற்குணசாலியான சகோதரருக்கும், சிலுவையின் காலங்களுக்கு பின்னர் கடந்து வருபவர்களும் அப்போஸ்தலர்களை முதல் அங்கத்தினர்கள் என பெற்றுக்கொண்டவர்களுமாகிய நற்குணசாலியான சகோதரர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தெளிவாய் காண்பிக்கப்பட்டுள்ளது. அந்த யோவான் ஸ்நானன் முற்பிதாக்களில் கடைசி ஆவார் என்பதற்கு ஆண்டவரின் பின்வரும் வார்த்தைகள் சாட்சியாய் இருக்கின்றன. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். முற்பிதாக்கள் மற்றும் கிறிஸ்தவ பாத்திரவான்களுக்கு இடையில் உள்ள இவ்வித்தியாசத்தினை நம்முடைய இன்றைய பாடத்தில் பரிசுத்த பவுல் அடிகளார் தெளிவாய் தருகின்றார். முற்காலங்களில் உள்ளவர்களில் உண்மையானவர்களின் பெயர்களை அவர் முதலாவது பட்டியலிடுகின்றார். அதாவது ஏனோக்கு, ஆபிரகாம், தாவீது, எரேமியா முதலானவர்களை பட்டியலிடுகின்றார்.
இவர்களது விசுவாசத்தினை குறித்து தெரிவித்து, இவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் நற்குணசாலிகளாகவும் பாராட்டப்படத்தக்கவர்களாகவும் காணப்பட்டனர் என்று கூறுகின்றார். பின்னர் இவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தினை இவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை எனும் உண்மையினை கவனத்திற்கு கொண்டு வருகின்றார். இயேசுவின் நாட்களுக்கு முன்னதாக தேவன் பரம காரியங்களுக்கு அடுத்தவைகளை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணவில்லை என்பது நினைவில் கொள்ளப்பட வேண்டும். முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டதும் அவர்களது வைராக்கியம் மற்றும் பக்தியினை ஊக்குவித்ததுமான வாக்குத்தத்தங்கள் அனைத்துமே பூமிக்குரிய வாக்குத்தத்தங்களாய் காணப்பட்டன. உதாரணத்திற்கு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து, நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்பதே ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தமாய் இருந்தது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள், 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்ட இந்த வாக்குத்தத்தமானது இன்னமும் பாதுகாப்பானதாகவும் இன்னமும் நிறைவேறாமலும் காணப்படுகின்றது என்ற விஷயத்தின் மீது பரிசுத்த ஸ்தேவான் அவர்கள் தமது கவனத்தை திருப்புகின்றார். ஆபிரகாம் கால் பதித்த தேசத்தினை அவர் முழுமையாய் பெற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவிக்கின்றார். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய அடிப்படையில் ஆபிரகாமினுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும், தேவனுடைய ஏற்ற வேளையில் இவர் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார் என்பது குறித்தும், இவரது உண்மையுள்ள வித்து அல்லது சந்ததியினர் இவருக்கு பின் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்பது குறித்தும் ஸ்தேவான் உறுதிப்படுத்துகின்றார். மேலும் புதிய ஏற்பாட்டிலுள்ள வாக்குத்தத்தங்கள் ஆவிக்குரியவைகளாய் மாத்திரம், அதாவது பரத்துக்குரிய வாக்குத்தத்தங்களாய் பரத்திற்கடுத்தவைகளாய் காணப்படுகின்றன. இயேசு தம்முடைய 2ஆம் வருகையின் போது ஸ்தாபிக்கவிருக்கும் பரலோக ராஜ்யத்தில் இந்த கிறிஸ்தவ பாத்திரவான்கள் அவரோடு கூட ஒரு பங்கினை பெற்றுக்கொள்ளுவார்கள் என வாக்களிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அவரோடு கூட உடன் சுதந்திரர்களாய் காணப்பட போகின்றனர். அவரோடு கூட பாடுபட்டார்களானால் அவரோடு கூட மகிமைப்படுத்தவும் படுவார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவர்களுக்குரிய வாக்குத்தத்தம் இவர்கள் ஆசாரியர்களின் ராஜ்யமாக அல்லது ராஜரீக ஆசாரியத்துவமாக இருப்பார்கள் என்பதே ஆகும். ஆனால் முற்பிதாக்களுக்குரிய வாக்குத்தத்தமோ அவர்கள் பூமியெங்கும் பிரபுக்களாக இருப்பார்கள் என்பதே ஆகும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். கிறிஸ்தவ வீரர்கள் மனுஷ சுபாவத்தினின்று திவ்ய சுபாவத்திற்கு சுபாவ மாற்றம் அடைய வேண்டும். இந்த சுபாவ மாற்றமானது தற்காலத்தில் பரிசுத்த ஆவியினால் அடையும் ஜெனிப்பித்தலில் துவங்குகிறது. மேலும் இந்த சுபாவ மாற்றத்தின் நிறைவேறுதலானது உயிர்த்தெழுதலில் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகுதலில் சம்பவிக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்தரிக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்தரிக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்தரிக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 43-44 வசனங்கள். ஆனால் புதிய சுபாவத்திற்கு பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாத முற்பிதாக்கள் வேறொரு உயிர்த்தெழுதலை, அதாவது மனுஷீக பூரணத்திற்குரிய உயிர்த்தெழுதலை அடைவார்கள். விசுவாச வீரர்களில் உள்ள இரு வகுப்பாரை வேறுபடுத்தி காண்பித்த பிற்பாடு 39 மற்றும் 40ஆம் வசனங்களில் அப்போஸ்தலன் இந்த முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் இவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் என்று தெரிவிக்கின்றார். அவர்கள் நம்மையல்லாமல் கிறிஸ்தவ வீரர்களாகிய இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கிற நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணியுள்ளார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், கிறிஸ்து முதலாவதாக காணப்பட வேண்டும். இயேசு தலையாக, பின்னர் சபை அவரது சரீரமாக இருக்கும்படிக்கு தேவன் ஆரம்பத்திலேயே ஏற்பாடு பண்ணியுள்ளார். இவர்களை பூரணப்படுத்தின பிற்பாடு, அதாவது
முதலாம் உயிர்த்தெழுதல் சம்பவித்த பிற்பாடு தெய்வீக வாக்குத்தத்தங்கள் முற்பிதாக்களுக்கு நிறைவேற துவங்கும். பின்னர் அது இறுதியில் பூமியின் குடிகள் யாவரிடத்திற்கும் கடந்து செல்லும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தெய்வீக நிபந்தனைகளின்படி ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ள விருப்பமாயிருக்கும் மனுஷ குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினனுக்கும் தேவன் மாபெரும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். ஆனால் வேதாகமத்தில் நமது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களிலேயே பிரதானமான ஆசீர்வாதமானது சபை வகுப்பாருக்கு கொடுக்கப்பட போகிறவை ஆகும். இந்த சிறுமந்தையினருக்கே பிதா ராஜ்யத்தையும் மகிமையையும் இயேசுவினுடைய 1000 வருஷ ஆளுகையின் போது உலகத்தை ஆசீர்வதித்திடும் வேளையில் அவரோடு கூட இணைந்திடும் கனத்தையும் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். அப்போஸ்தலன் இவர்களிடம் இன்றைய நாளின் ஆராய்ச்சிக்குரிய கடைசி 2 வசனங்களில் பேசுகின்றார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கிறிஸ்தவ ஓட்டப்பந்தயம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலன் ஆற்றல் மிக்க விதத்தில் காரியங்களை நியாயப்படுத்துகிறவர் ஆவார். எப்படியெனில் இந்த வார்த்தைகளில் அவர் முற்பிதாக்களுடைய பட்டியலை திருப்பி பார்க்கவும், அவர்கள் எப்படி சகித்தார்கள், எப்படி தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாகவும் நேர்மையுள்ளவர்களாகவும் காணப்பட்டார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கவும் கூறுகின்றார். திவ்ய தலத்தில் தேவனுடைய புத்திரர்கள் ஆகிடுவதற்கும் திவ்ய சுபாவத்தினை அடைவதற்குமான ஸ்லாக்கியத்தினையும் அதிகப்படியான ஆசீர்வாதத்தினையும் அருள பெற்றிருப்பவர்களாகிய நம்மை மேகம் போன்ற சாட்சிகள் என அந்த முற்பிதாக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் என்றும் அந்த முற்பிதாக்களை நாம் கவனிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நம் மனங்களுக்கு முன்பாக ஒரு மாபெரும் ஓட்டப்பந்தயத்தினை சித்தரித்து காட்டுகின்றார். இதில் நாம் ஓட்டப்பந்தய வீரர்களாக காணப்படுகின்றோம். இதில் நம்முடைய விசுவாசத்தினை துவக்கினவரும் இந்த பந்தயத்தில் ஓடுகிறதற்குரிய ஸ்லாக்கியத்தினை தந்தவரும் தேவையான பொழுதெல்லாம் உதவி செய்யும் கிருபையினை தருவதாக நமக்கு வாக்களித்தவருமான இயேசு தலைவராக முன்னே கடந்து போயுள்ளதை சித்தரித்து காட்டுகின்றார். இயேசு எவ்வாறு இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடினார் என்றும் தமக்கு முன்பு பிதாவினால் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தை விசுவாசத்தினால் எதிர்நோக்கினார் என்றும் நமக்கு சித்தரித்து காட்டுகின்றார். இயேசு எப்படி நேர்மையாய் காணப்பட்டார் என்பதையும், எதை சகித்தார், அதாவது சிலுவை மற்றும் அதன் அவமானத்தை சகித்தார் என்பதையும் நமக்கு சித்தரித்து காட்டுகின்றார். இயேசுவை தெய்வீகமானவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்க பண்ணி அவருக்கு பெரிய வெகுமதியினை அளித்ததில் உள்ள பிதாவின் உண்மையினை சித்தரித்து காட்டுகின்றார். பின்னர் இயேசுவினால் பெற்றுக்கொள்ளப்பட்டதும் அவரது பலியினுடைய புண்ணியத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்கு முன் வைக்கப்பட்டதுமான இந்த மாபெரும் பரிசிற்குரிய ஓட்டப்பந்தயத்தில் பிரம்மாண்டமாயும் வெற்றிகரமாகவும் ஓடுவதற்கு நமக்கு தடையாயிருக்கும் எல்லாவற்றையும், எல்லா இடையூறுகளையும், பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடக்கடவோம் என்ற அறிவுரை நமக்கு கடந்து வருகிறது. இந்த ஓட்டத்தில் நாம் ஓடுவதற்கு மிகுந்த தடையாக காணப்படுபவைகளில் ஒன்று பாவம் எனவும், நம்முடைய அவயங்களில் நம்மால் சுதந்திரிக்கப்பட்ட பாவத்தினால் நெருக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் எனவும், நாம் விடாமுயற்சியோடு மாத்திரமல்லாமல் பொறுமையாயும் ஓட வேண்டும் எனவும் அப்போஸ்தலன் நமக்கு நினைப்பூட்டுகின்றார். ஏனெனில் இவ்வளவு பெரியதொரு பரிசினை அடைய போகின்ற ஒருவனுக்கு பொறுமையானது அவசியமாயிருக்கின்றது. மேலும் பரமபிதாவிற்கும் சத்தியத்திற்கும் சகோதர சகோதரிகளுக்குமான அவனது உண்மை மற்றும் பக்தி, அன்பு தொடர்புடைய விஷயங்கள் அனைத்திலும் அவன் நிரூபிக்கப்பட வேண்டும் மற்றும் பரீட்சிக்கப்பட வேண்டும். இந்த இடுக்கமான வழியில் தங்களது தலைவருக்கு ஒத்த குணலட்சண சாயலை அடைபவர்கள் மாத்திரமே அவரோடு கூட அவருக்கு ஒப்பாக காணப்படுவதற்கும்
அவரது மகிமையில் பங்கடைவதற்கும் நம்பிக்கை கொள்ளலாம். ஏனெனில் இவர்கள் அனைவரும் தம்முடைய குமாரனுடைய சாயலாகிட வேண்டும் என தேவன் முன் தீர்மானித்துள்ளார். ரோமர் 8 அதிகாரம் 29 வசனம். ஆமேன்.